இப்ப ரெண்டு டீமுக்கான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம டீமோட பேர் வந்துட்டு வார்பல் ஸ்வாட்ஸ், அதாவது விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. இன்னொரு டீம் ஜாபர்வாக். ரெண்டு டீமும் லைன் அப் பண்ணி நிக்கும் போதே சில்வர் வந்துட்டு என்னப்பா தம்பிகளா டைப்பர் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃப்ல சில்வருக்கு மூஞ்சி செத்து போச்சு. முரசைக்கு வேற அவனுக்கு முன்னாடி பால புடிங்கிட்டு போயிடுறான். ஆகாசி சூப்பராவே பால ட்ரிப்ளிங் பண்ணி அந்த பால ஆமினி கிட்ட கொடுக்க ஆமினி வேற லெவல்ல பால கொண்டு வந்து டங்க் பண்ணிடுறான். அடுத்து அவங்க டீம் பிளேயர் அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ணும்போது கீசி அந்த பால லைட்டா தட்டி விட்டுறான். அந்த பால ஆகாசி எடுத்து ஆமினி கிட்ட கொடுக்க ஆமினி ஒரு டிஃபென்ஸ் தாண்டி முன்னாடி வந்துடுறான். அப்புறம் இன்னொருத்தி முன்னாடி நிக்கிறான். தம்பி நீ தானப்பா அந்த ஸ்ட்ரீட் பால் விளையாண்டது, உனக்கு மட்டும் தான் ஸ்ட்ரீட் பால் விளையாட தெரியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்றான். அப்படியே அவனை ஏமாத்தி பால முன்னாடி கொண்டு வந்துட்டு வேற லெவல்ல மறுபடியும் ஒரு பால் டங்க் பண்றான். அப்ப அவங்க டீம் கேப்டன், அதாவது இனிமே நம்ம அவனை நேஷ்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம், அவனோட பேர் வந்துட்டு நேஷ். அவன் வந்துட்டு ஆகாசிக்கு நேரா நின்னுகிட்டு இருக்கான். அவனும் ஃபாஸ்டா பால ட்ரிப்ளிங் பண்ணி பாக்குறான். பட் ஆகாசி கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகல. ஆகாசி எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துடுறான். அப்ப அவன் ஆகாசி ஏமாத்தி டக்குனு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அவன் டீம் பிளேயர் பால ஷூட் பண்ண வந்துடுறான். நான் இருக்கிறவரை அதெல்லாம் நடக்காது சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு முரசைக்கு பரவ ஈஸியாவே அந்த பால தட்டி விட்டுறான். அந்த பால் நேரா மிடோரிமா கிட்ட அவுட் சைடுல வருது. இவன் அங்க இருந்து ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மிடோரிமா வந்துட்டு என்னோட ஷாட் இன்னைக்கு மிஸ்ஸே ஆகாதுடா, என்னோட லக்கி ஐட்டம் வந்துட்டு ஒரு ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால வேற லெவல்ல ஷூட் பண்றான். அப்படியே கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட் குவார்டர் முடியுது. வார்பல் ஸ்வாட்ஸ் 20, ஜாபர்வாக் வந்துட்டு 8ன்னு சொல்லிட்டு இருக்குது. நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இவங்க கொஞ்சம் டீசென்ட்டா தான் விளையாடுறாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் இவங்களுமே ஒரு குரங்குங்க தான். நான் சொல்றது கரெக்ட் தானே சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா, இப்ப நம்ம யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் சொல்றேன். கேமுக்குள்ள வந்த உடனே நேஷ் வந்துட்டு பால சில்வர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். சோ சில்வர் vs ஆவுமினே ஏஸ்கான 1-on-1 பேட்டிலா இருக்க போகுது. சில்வர் வந்துட்டு ஆவுமினே விட ஃபாஸ்டா மூவ் பண்ணி அவனை பாஸ் பண்ணிட்டு முன்னாடியே வந்துடுறான். அவன் கரெக்டா ஷூட் பண்ண வரும்போது முரசைக்கு பர கையை வச்சு நிப்பாட்டுறான். பட் இருந்தாலும் அவன் முரசைக்கு பர விட அதிக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பால பாஸ்கெட்குள்ள டங்க் பண்றான். இத பாத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் செம்ம சாகு, முரசைக்கு பரவாயில்லை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கீசே பால கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி டக்குன்னு ஆகாசி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆகாசி யாருமே வரக்குள்ள டக்குன்னு அந்த பால ஷூட் பண்ணிடுறான். பட் அதையுமே சில்வர் கெஸ் பண்ணி கரெக்டா தடுத்து விட்டுறான். இந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் பாஸ் இவே அப்புறம் கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசிக்கே ரொம்ப ஷாக்கா இருக்குது. அந்த பால் எடுத்து நேஷ் சில்வர் கிட்ட கொடுக்க சில்வர் பின்னாடி துரத்தி தான் போறாங்க. பட் அவங்களால கீப் அப் பண்ண முடியல. சில்வர் செம்ம ஃபாஸ்டா போறான். அந்த ஃப்ரீ த்ரோ லைன்ல இருந்து ஒரு ஜம்ப் போறான். யாருமே அங்க இருந்தாலும் அவன் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு லாங்கா ஜம்ப் பண்றான். அவ்வளவு லாங்கா ஜம்ப் பண்ணி பால கொண்டு வந்து அக்யூரேட்டா பாஸ்கெட்குள்ள ஷூட் பண்ணிடுறான். அப்ப சில்வர் வந்துட்டு ஸ்டேடியத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு பாத்தீங்களா குரங்களா, உங்களால லைஃப் டைம் ஃபுல்லா இதை பண்ணா கூட இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, உங்க ஹார்ட் ஒர்க் வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து கீசே ஒரு பால் ஷூட் பண்ண வரும்போது அவன் உள்ள புந்து தட்டி விட்டுட்டு அந்த பாலை கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே முரசுக்கு பரவ ஏமாத்தி அவன் கவட்டக்குள்ள பாலை விட்டுட்டு அப்படியே கரெக்டா பாஸ்கெட் கிட்ட போனோனே அதை டங்க் பண்ணிடுறான். இதே மாதிரி அவன் கண்டினியூ அஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி ஒன் மேன் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கான். வார்பல் ஷாட்ஸ் 24, ஜாபர்வாக் 33 சொல்லிட்டு போயிருச்சு. வார்பல் ஷாட்ஸ் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. டைம் அவுட்ல உட்கார்ந்திருக்கப்ப டோரோமே வந்துட்டு நீங்க 5 பேர் இருக்குது, பேலன்ஸ்டா தான் இருக்குது டீம் வந்துட்டு. ஆனா சில்வர் இப்ப நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல. சோ இப்ப நம்ம கொஞ்சம் பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆகாசி மிடோரிமா நீங்க 2 பேர் வெளியே உட்காருங்க, குரோக்கோ காகமி 2 பேர் உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க சொல்ல வரது அப்படின்னு சொல்லிட்டு முரசைக்கு பர எந்திக்கிறா. கரெக்டா புடிச்சிட்டியே, காகமி வந்துட்டு இன்சைட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணட்டும், அப்புறம் ஆகாசியோட பாயிண்ட் கார்டு எடுத்த கீசே ஒன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இன்சைட் ஃபுல்லா நானாவே தனியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசைக்கு பர சொல்றேன். அப்ப ஆகாசி எந்திரிச்சு முரசைக்கு பர கோச் சொல்ற ஆர்டரை அக்செப்ட் பண்ணு, நீ தனியா போராடிக்கிட்டு இருந்தப்பனா நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியாது, இப்போதைக்கு உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். அதுக்கும் மேல நீ தனியா ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல டீமா இப்ப நம்ம ஜெயிக்கிறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். சரி ஓகே அப்படின்னு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். டைம் அவுட் முடிஞ்சு உள்ள போனே பால் சில்வர் கிட்ட வருது. இந்த வாட்டி முரசைக்கு பர அவனை நல்லா தடுக்க ட்ரை பண்றான். இந்த லெவலுக்கு ஃபோர்ஸ்லாம் எனக்கு கண்டிப்பா பத்தாது, நான் உன்னை விட ஸ்பீடானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ் கொடுக்கறதையும் தாண்டி சில்வர் அவனை கிராஸ் பண்ணி வந்துடுறான். அவன் கரெக்டா ஈஸியா ஷூட் பண்ண வரும்போது அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், காகமி வந்து ஜம்ப் பண்ணிடுறான். இவன் அப்புறம் கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டுக்கு ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஷாக்கா போகுது. இருந்தாலும் தனியால உன்னால என்னை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் நினைச்சிட்டு இருக்கான். யாரா சொன்னா அவன் தனியால அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே கூட வந்துடுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து சில்வர் கையில இருந்து பால பயங்கரமா தட்டி விட்டுறாங்க. அந்த பால முரசைக்கு பர எடுத்து சிம்பிளா அங்கிட்டு கொடுக்குறாங்க. இங்க பாரு யாருமே இல்லாத இடத்துல பால கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு தெரியல யார் வர போறான்னு சொல்லிட்டு கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வேற லெவல் ஒரு இக்னைட் பாஸ் காய போட்டு கீசே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கீசேக்கு முன்னாடி கரெக்டா அவங்க கேப்டன் நேஷ் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண வந்துடுறான். சில்வர் பார்த்தா அதே இடத்துல தகச்சு போய் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான், இங்கிட்டு வரவே இல்ல. அப்போ கரெக்டா நேஷ் பக்கத்துல இன்னொரு டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்துடுறான். இந்த பக்கம் கீசே ஆவுமினே 2 பேரும் 2-on-2 நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா கீசே வந்துட்டு ஆவுமினே கிட்ட பாஸ் பண்ணா அப்படியே ஆப்போசிட்ல பாஸ் பண்ணிடுறான். இது 2-on-2 இல்லடா 3-on-2 அப்படின்னு சொல்லிட்டு காகமி அந்த பக்கம் இருக்கிறான். காகமி அப்படியே பால வாங்கின வேகத்துக்கு வேற லெவல்ல பாஸ்கெட்குள்ள போட்டு புதைச்சு ஏத்திடுறான். அப்ப அவங்க டீம் பிளேயர்ஸ் சில்வர் கிட்ட வந்துட்டு என்னதான் இருந்தாலும் டிஃபென்ஸ் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கணும், அங்க ஷாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அதை கேட்டுட்டு சில்வர் இன்னுமே செம கடுப்பாயிடுறான். என்னவா இருந்தா என்ன பால என்கிட்ட எடுத்து பாஸ் பண்ணு, நானே அவங்களை கிரஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். இந்த வாட்டி சில்வர் கையில பால் இருக்கப்ப அவன் எந்த பக்கமும் நகர விடாம முரசைக்கு பர காகமி 2 பேரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்றாங்க. அப்ப அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு பால என்கிட்ட கூட நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி ஈகோ தடுக்கும்ல, அதனால நான் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டேனே, என் டீம்மேட் நம்பவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி யூட்டர் அடிச்சு இவங்களை கிராஸ் பண்ணிட்டு வரான். நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமா தான் வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவனை ரீட் பண்றதுல ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே அந்த பால அசால்ட்டா அவன் இருந்து தட்டிட்டு வந்துடுறான். அந்த பால ஆவுமினே வாங்கி கொண்டு வந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு டபுள் டீமிங் பண்ணிடுறாங்க. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரோக்கோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். குரோக்கோ வந்துட்டு அப்படியே அவனோட சைக்ளோன் பாஸ் கொடுத்து கீசே கிட்ட கொடுத்துறான். இப்போ இது நான் சைன் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே ஒரு பால் பாஸ்கெட்குள்ள டங்க் பண்றான். இதோட அப்படியே செகண்ட் குவார்டருமே முடியுது. வார்பல் ஷாட்ஸ் 38, ஜாபர்வாக் 40ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குது. சில்வர்லாம் வெளிய வந்துட்டு செம்ம கடுப்பாயிடுறான், சேரை போட்டு எத்திக்கிட்டு கிடக்குறான். அப்போ நேஷ் வந்துட்டு சில்வரை கூப்பிட்டு ஒண்ணுமே பேசல, ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா அப்படின்னு மட்டும் தான் கோபத்தோட சொல்றான். அவன் பார்வையை பார்த்துட்டே அவன் அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். இதுக்கப்புறம் நான் அவங்கள பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நேஸ் சொல்றேன். இப்போ அப்படியே தேர்ட் குவார்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பால் வந்துட்டு நேஸ் கையில தான் இருக்குது. கீசேவும் நல்லா ஃபோக்கஸ்டா தான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். பட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கீசேவை தாண்டி அந்த பால் அவங்க டீம் பிளேயர் கையில போகுது. அதுவும் அந்த பிளேயர் பக்கத்துல யாருமே இல்ல. அந்த மாதிரி அக்யூரேட்டா இடத்தை பார்த்து கொடுத்திருக்கான் நேஸ். அந்த பால் ஆமினே வரக்குள்ள அவங்க பிளேயர் ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். என்னால அந்த பாலை பார்க்க கூட முடியல. அதுல எந்த ஒரு டைம் டிலேவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீசேவே செம்ம ஷாக் ஆயிடுறான். அடுத்து கீசே வந்துட்டு பால குரோக்கோ கிட்ட கொடுக்க குரோக்கோ பால செம்ம ஃபாஸ்டா காகமி கிட்ட பேஸ்கெட்டை ஒட்டி அனுப்பிடுறான். பட் காகமியை ஷூட் பண்ண விடாம அந்த இடத்துல சில்வர் வந்துட்டு அதுக்குள்ள தடுத்துறான். இவங்க ரெண்டு பேரோட காம்போ அட்டாக்கே தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்னுமே ஷாக் ஆகுது. அடுத்து நேஸ் வந்துட்டு ஈஸியாவே கீசேவை தாண்டி பாஸ் பண்ணிடுறான் சில்வருக்கு. சில்வர் இந்த வாட்டி அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட முரசகி பாராவை தாண்டி அந்த பால ஷூட் பண்றான். சோ முரசகி பாரா கீழே விழுந்து அவனுக்கு லைட்டா ரத்தமே வந்துருது. அப்போ நேஸ்மே வந்துட்டு நீங்க இன்னுமே குரங்குங்க தான், உங்களால என்னதான் ட்ரை பண்ணாலுமே என்னோட சிம்பிளான பாஸை தாண்டி கூட உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க சில்வரை ஸ்டாப் பண்ண நினைச்சா மத்தவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது, மத்தவங்களை ஸ்டாப் பண்ண நினைச்சா சில்வரை ஸ்டாப் பண்ண முடியாது. உண்மையான வழினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேஸ் சொல்றேன். அடுத்து இதே மாதிரி ஜாபராக்கு வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூடிக்கிட்டே போகுது. அவங்க 48 வார்பல் ஷாட்ஸ் 36 சொல்லிட்டு தான் இருக்குது. ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸால கூட இவங்க எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வார்பல் ஷாட்ஸ் 42 அவங்க 61 சொல்லிட்டு இருக்குது. அந்நேரம் குரோகோக்கு பதிலா ஆகாசியா சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விடுறாங்க. கோச் கிட்ட வாக்கமாட்ஸ் வந்துட்டு அப்ப அந்த ராகுசான் கேம் மாதிரி ஆகாசி எல்லாரையும் ஜோன்குள்ள கொண்டு போக போறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அதை நம்மளால பண்ண முடியாது, அப்படி பண்ணினா யாராலையும் கேம்குள்ள லாஸ்ட் ஆர் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னா இதுக்கு வேற என்னதான் வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவை நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஆகாசி வந்துட்டு இதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்கோரை கேட்ச் அப் பண்றதுக்கு டிஃபென்ஸ்ல அதிக பிரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். நேஸ வந்துட்டு நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சில்வருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரப்ப அவங்க பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம ஷாக் ஆகுது. அப்பதான் பார்த்தா தெரியுது ஆவுமினே வந்துட்டு ஜோன்குள்ளேயும் கீசியை வந்துட்டு பெர்ஃபெக்ட் கப்பையும் போட்டுட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் போய் சில்வர் கிட்ட பயங்கரமா பிரஷர் கொடுக்குறாங்க. அவன் கையில பால் இருக்கப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் தாண்டி அவனால அசையவே முடியல. அவன் தாண்டி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப கீசியை வந்துட்டு பின்னாடி கூடி பால தட்டிடுறான். வாக்கமாட்ஸ்க்குலாம் ஒரு செகண்ட்ல டக்குன்னு பாக்குறப்ப ரெண்டு ஆவுமினே அந்த இடத்துல இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்த பால் ஆகாசி கையில வருது. அவனுக்கு யாருக்கு பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. நேரா கீசை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். ஆகாசி மாதிரி அவங்க டீம் பிளேயர் ஒருத்தனுக்கு ஆங்கிள் பிரேக்க போட்டு முன்னாடி வந்து ஆவுமினே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆவுமினேக்கு முன்னாடியே சில்வர் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். உன் கிட்ட வந்தானடா நீ என்ன பிடிப்ப, என்னோட ஃபார்முலா ஷாட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வேற லெவல்ல ஒரு ஃபார்முலா ஷாட் போட்டு ஷூட் பண்றான். அப்ப நேஸ் கையில பால் இருக்குது. இவங்க கொஞ்சம் ஸ்கில்லடா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பாஸ் பண்றது நான்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆகாசி இருக்கும்போது ஆகாசி முன்னாடி ஈஸியா பாஸ் பண்ணிடுறான். அந்த பால் அவங்க டீம் பிளேயர் ஹியூகா மாதிரி அப்படியே ஒரு பேரியர் ஜம்பரை போட்டு 3 பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்து அதே மாதிரி ஒரு பிளேயர் முரசகி பாரா ஸ்கிரீன் வச்சு ஏமாத்தா இன்னொரு பிளேயர் வந்துட்டு அந்த பால் வாங்கி ஷூட் பண்ணிடுறான். இதெல்லாம் கீசே பார்த்துட்டு இவனை டபுள் டீமிங் பண்றதுல வேஸ்ட் தான், நான் ஒருத்தனே இவனை சமாளிச்சுக்கிடுவேன், நீ அந்த பக்கம் போய் மத்த எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வாங்கிட்டு போக சொல்லிடுறான். சரி ஓகே நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வந்து அவங்க டீமோட 7 நம்பர் பிளேயர் கிட்ட போயிடுறான். அடுத்து பால் வந்து சில்வர் கையில வருது. அவன் இந்த வாட்டி கீசேவை கிராஸ் பண்ணி முன்னாடி வரான். பட் கீசே இருக்கிறது பெர்ஃபெக்ட் கப்பி அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலைக்கு ஆகாது. அப்படியே அவன் ஆவுமினே மாதிரி செம்ம ஃபாஸ்டா வந்து ஜம்ப் பண்றான். அதுக்கப்புறம் என்ன முரசகி பாரா தான் ஈஸியாவே நின்னு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். அடுத்து பால் வந்துட்டு ஆகாசி கீசே கிட்ட பாஸ் பண்ண இல்ல நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வந்து முன்னாடி நிக்கிறான். அப்ப கீசே வந்துட்டு ஆவுமினே மாதிரி ஒரு டிரைவை போட்டுட்டு முன்னாடி வரான். பட் அப்பவுமே உடல சில்வர் மறுபடியும் ஜம்ப் பண்றான். அப்ப கீசே வந்துட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடி காசமாட்சி கிட்ட போன்ல பேசியிருப்பான். கீசே காசமாட்சி கிட்ட போன் போட்டு அந்த மேட்ச்ல தோத்த உங்களுக்கு இன்னும் அப்செட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க இப்ப நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பாஸ்கெட்பால் நல்லா தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம், பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமும் இருக்கதான் செய்யுது அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க எங்க டீமை கிண்டல் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம விளையாடுற பாஸ்கெட்பாலே கிண்டல் பண்ணினாங்க. இமேயோசி அப்புறம் மத்த பசங்க எல்லாருமே அதே தான் ஃபீல் பண்ணோம். உங்களுக்கு ரீமேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சோ வின் பண்ணிட்டு வாங்க, ஒரு ரிவெஞ்சா கிடையாது, நம்ம வந்துட்டு பாஸ்கெட்பால ஜஸ்ட் ஒரு கேமா மட்டும் நினைக்கல, அதுக்கும் மேலதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே கீசே செம்மையா கத்திக்கிட்டே சில்வரோட கையை தாண்டியே பாஸ்கெட்குள்ள பால புதைச்சு ஏத்துறான். அப்ப பார்த்தா தெரியுது கீசே வந்துட்டு ஜோனுக்குள்ள என்டர் ஆயிட்டான். ஜோனு அப்புறம் பெர்ஃபெக்ட் காப்பி ரெண்டுலயுமே இப்ப கீசே இருக்கிறான். இதுல ஒண்ணுனாலே அவன் ஒண்ணுக்கு போற லெவலுக்கு ஆப்போனன்ட் அடிப்பான். இப்ப ரெண்டுமே இருக்குது, புதைக்காம விட மாட்டான். அப்ப மிடோரி மாவுமே வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இது பெர்ஃபெக்ட் காப்பியை விட ரொம்ப ரொம்ப கம்மியான டைமிங்க்கு தான் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அந்த டைமுக்குள்ள இந்த கோர்ட்டுக்குள்ளேயே இப்போதைக்கு கீசே தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்படின்ட்டு சொல்றேன்.